கானானுக்குள்ள வந்தாச்சு. இப்ப கானானுக்குள்ள உள்ள நுழைஞ்சு இப்போ நடக்க தொடங்கியாச்சு. இப்போ கானான் பழக்கமாயிருச்சு. ஆபிரகாமுக்கு தெரியும், அங்க போனா மோரியா மலை இருக்கு, இந்த பக்கம் லெஃப்ட்ல போனா கீழே போனா எகிப்துக்கு போயிடலாம், மேல பக்கம் போனா சிரியாக்கு லெபனானுக்கு போயிடலாம். இப்போ ரூட் எல்லாம் கிளியர். இப்போ ஆபிரகாம் தெரியும் கானான்ல யார் யார் இருக்காங்க, எங்கெங்க இருக்கிறாங்க, என்னென்ன பண்ணிருக்காங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா? பிசிக்கலி எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நீ ஸ்பிரிச்சுவலி கீழ்படி. இல்ல ஆண்டவரே சொன்னீங்கன்னா நான் ஆட்களை வச்சு, இப்ப நீ ஸ்பிரிச்சுவலி கீழ்படி. அதான் எப்பவும் சொல்லுவேன், உன் ஊழியம் வளர வளர வளர, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர வளர வளர, நீ கர்த்தருக்குள்ள வளர வளர கீழ்ப்படிதல் அதிகமாகிட்டே போகணும். நீ தேவனோட அதிகமா நெருங்குறினா கீழ்ப்படிதல் அதிகமாகும். அந்த கீழ்ப்படிதல் நெருங்க 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 ஆண்டவர் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். அதனாலதான் மோசேயோடைய கீழ்ப்படியாமைய அவரால் ஒத்துக்கவே முடியல கடைசி வரைக்கும். நீயா கீழ்ப்படியாம போயிட்ட? நான் சொன்னதை எவன் கேட்கறானோ இல்லையோ நீ கேப்ப மோசே. ஏன் நீ அந்த அளவுக்கு எனக்கு க்ளோஸ். பாருங்க, எதிர் வீட்டுக்காரன் தப்பு பண்ணா, மேல் வீட்டுக்காரன் தப்பு பண்ணா நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க நமக்கு நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா நமக்கு கோவம் வரும். காரணம், அவங்களா வேற யாரோ, நீ என்னுடையவன், நீ என் சொந்தம், நீ கீழ்ப்படியலனா எப்படி? அப்ப நீ ஸ்பிரிச்சுவாலிட்டியில அதிகம் ஆக ஆக கர்த்தர் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல். நீ அந்த கீழ்ப்படிய ஆண்டவர் சொல்வாரு, இதை உனக்கு நான் முழுவதும் தருவேன், உன் சந்ததியாருக்கு தருவேன், உன் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா கீழ்ப்படிங்க. நிறைய பேர்கிட்ட பிசிக்கலி ரொம்ப ஆக்டிவ் தான், நல்லா வேலை செய்வாங்க, ஆனா அந்த அளவுக்கு ஊழியத்துல கனி இருக்காது, ரிசல்ட் இருக்காது. அப்ப சிலர்லாம் கூட கேட்கறாங்க, பாஸ்டர்